என் பேர் கௌதம். போன வருஷம் இதே நாள் என் வாழ்க்கை சந்தோஷமாக இருந்தது. ஆனால் இப்போது நான் நினச்சே பார்க்க முடியாத அளவுக்கு என் வாழ்க்கை மாறிடுச்சு. ஹலோ சார், வெல்கம் டு ஏபிசி சிட் ஃபண்ட்ஸ். சொல்லுங்கள் சார், என் தம்பி மெடிசன் படிக்கணும்னு ஆசைப்பட்றான் சார். ஆனால் என்கிட்ட 10 lakhs தான் சேவிங்ஸ் இருக்குது. என் ஃப்ரெண்டு உங்கள் கம்பெனி தான் ரெக்கமெண்ட் பண்ணாங்க. உங்களை நம்பி வந்துட்டேன். சார், லாஸ்ட் இயர் மிஸ்டர் குமார் 20 lakh டெபாசிட் பண்ணியிருந்தாரு. நாளைக்கு நம்ம 40 lakhs அவர் அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் பண்ணணும். அதுக்கான பேப்பர்ஸ். தேங்க்யூ சார். பாருங்க சார், இந்தியா ஃபுல்லாக நம்ம கிளைண்ட்ஸ் இருக்காங்க. தமிழ்நாடுல இன்னைக்கு நம்ம சிட் ஃபண்ட் கம்பெனி ஒன் ஆஃப் த லீடிங் சிட் ஃபண்ட் கம்பெனிஸ். பேங்கே உங்களுக்கு 12.5% தான் இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறோம். ஆனால் நம்ம இங்கே 45% உங்களுக்கு கொடுக்குறோம். இட்ஸ் a ஃபாஸ்ட் மூவிங் வேர்ல்ட். உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னு புரிஞ்சுக்கோம். அது எப்படிங்க 45% தந்தால் தான் நீங்கள் லாஸில் போவீங்களே? கட்டுப்படி ஆகாதுதா. பட் இந்த ஃபீல்டுக்கு நாங்கள் வரும்போது காசு சம்பாதிக்கணும்னு சொல்லி நாங்கள் வரல. உங்களை மாதிரி மிடில் கிளாஸ் ஃபேமிலிஸ்க்கு சேவை செய்யணும் அப்படின்றது தான் எங்களோட ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி. ஓ அப்படியா? 45%ன்றீங்க, சர்வீஸ்ன்றீங்க. இப்போ சர்வீஸ்ன்ற ஏமாத்துறது தான் புது ட்ரெண்டா? நான் பேங்கே போய்க்கிறேன்ப்பா, எனக்கு இது செட் ஆகும் தெரியல. அன்னைக்கு இப்படி நடந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். ஆனால் அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னா, உங்களை மாதிரி மிடில் கிளாஸ் ஃபேமிலிஸ்க்கு சேவை செய்யணும் அப்படின்றது தான் எங்களோட ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி. இப்போதான் சார் நம்பிக்கை இருக்கு. நான் மட்டும் இல்லைங்க, இந்தியாவில் பல பேர் இந்த சிட் ஃபண்ட்ஸை நம்பி ஏமாறுறாங்க. எனக்கு ஏமாறக்கூடிய சூழ்நிலை இருக்கிறேன். எங்க பேங்க்ல போடுங்க, அதே வட்டி தரேன்னு சொன்னேன். ₹1 ₹2 இல்லை, 20 லட்சம். காசு வாங்குற வரையிலும் நல்லா பேசுனாங்க. உங்களுக்கு அதிக லாபம் கிடைக்கும், வட்டி கிடைக்கும், நீங்க சொகுசா இருக்கலாம். நம்பி ஏமாந்துட்டேன். அவனுக்கு முதல் மிச்சமாகும், உனக்கு வட்டி தான் மிச்சமாகும். இருக்கிற நிலத்தை எல்லாம் வித்து பணத்தை கொண்டு வந்து அது என்ன ஆச்சுன்னு தெரியல, ஒண்ணுமே புரியல. என் பிள்ளை எதிர்காலத்துக்கு நான் இனிமேல் நான் என்ன பண்ணுவேன்? அவன் பணத்தெல்லாம் சொல்லிட்டு ராத்திரியா போயிட்டான். ஏங்க, நம்ம பாக்கெட்லேருந்து ஒரு ₹100 தொலைஞ்சு போனால் நம்ம எவ்வளோ ஃபீல் பண்ணுவோம். அப்புறம் எங்க சிட் ஃபண்ட்ஸ் எல்லாம் நம்பி பல லட்சத்தை கொட்டுறீங்க? பொதுமக்கள் 12.5% அதிகமாக வட்டி தருவதாக கூறும் எந்த ஒரு நிதி நிறுவனத்தையும் நம்பி தாங்கள் கஷ்டப்பட்டு உழைத்து சேமித்த பணத்தை முதலீடு செய்ய வேண்டாம் என்று பொருளாதார காவல்துறை தங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறது. நன்றி.